லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்தவர் ஜனார்தனன் மகன் 35 வயதான சத்யநாராயணன். இவருக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு ஆண் குழந்தை உள்ளது. குடும்ப பிரச்சனை காரணமாக அவரது மனைவி பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இதற்கிடையே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த திருமணமாகி கணவரை பிரிந்த 26 வயது பெண்ணிற்கும் சத்யநாராயணருக்கும் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் காதலித்து வந்துள்ளனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சத்யநாராயணன் அந்த பெண்ணிற்கு புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை வாங்கி கொடுத்துள்ளார். இதற்கிடையே அந்த பெண்ணிற்கும் வேலை செய்த இடத்திலிருந்த நபருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த சத்யநாராயணனுக்கு ஆத்திரம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் அந்த பெண்ணிடம் பேச வேண்டும் என கூறி மொரட்டாண்டி அருகே உள்ள சதானா காட்டு பகுதிக்கு அழைத்து வந்துள்ளார். அங்கு வேறொரு நபருடன் பழகியதை கேட்டு சத்யநாராயணன் பிரச்சனை செய்துள்ளார். அதில் அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு திடீரென சத்யநாராயணன் கத்தியால் அந்த பெண்ணின் வயிற்றில் குத்திவிட்டு தப்பித்தார். ரத்த வெள்ளத்தில் சரிந்த அந்த பெண்ணை ஆரோவில் காவல்துறையினர் மீது சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சத்யநாராயணனை கைது செய்தனர். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக இந்தியாவில் கடந்த 15ஆம் தேதி பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக இன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல் நேற்று 99 ரூபாய் 25 பைசாவிற்கு விற்பனை செய்த நிலையில் 87 பைசா உயர்த்தப்பட்டு இன்று 100 ரூபாய் 12 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் டீசல் நேற்று 89 ரூபாய் 39 பைசாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 88 பைசா உயர்த்தப்பட்டு இன்று 90 ரூபாய் 27 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரக்கூடும் என்பதால் மத்திய அரசு விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் இயக்கம் சார்பாக முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழ் இனப்படுகொலையில் உயிரிழந்த தமிழ் உறவுகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி பத்துக்கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஈழத்தமிழர் இனப்படுகொலையில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டதுடன் அஞ்சலி நிகழ்வும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் ஜெகதீசன் என்கிற முத்து கலந்து கொண்டு தமிழ் இன படுகொலைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி உரையாற்றினார். மேலும் மக்கள் வாழ்வுரிமை இயக்க மாநில செயலாளர் ஜெகநாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஈழத் தமிழ் உரிமைகள் மற்றும் இன அழிப்புக்கு எதிரான ஒற்றுமையின் அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில முதன்மை செயலாளர் பழனி, சட்ட ஆலோசகர் வேல்முருகன், துணைத் தலைவர் கல்யாண முருகன், துணை செயலாளர் ஏழுமலை, பொருளாளர் நாகரத்தினம், துணை பொருளாளர் வெங்கடாச்சலபதி, யூனியன் தொகுதி செயலாளர் குணசேகரன், மாநில இளைஞரணி தலைவர் தினேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். மேலும் மகளிரணி சார்பில் சுந்தரி மற்றும் ராஜஸ்ரீ தலைமையில் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தோழர் தமிழ்மன்னன் செய்திருந்தார். மாண்ட அந்த தமிழர்களுடைய தமிழ் இனத்தினுடைய படுகொலை எதற்காக நிகழ்த்தப்பட்டதோ அந்த இன விடுதலையை முன்னெடுப்போம் என்கிற நோக்கத்திலே 6ஆம் திணை மக்கள் இயக்கம் இன்றைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை பத்துக்கண்ணு சந்திப்பிலே ஏற்பாடு செய்திருக்கிறது. இதன் மூலம் இந்திய அரசுக்கும் தமிழ் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ஆம்பூர் சாலை பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை என்பதால் எப்போதும் வாகனங்கள் பரபரப்பாக இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள இலவம் பஞ்சு மரத்தில் கோடை காலத்தால் காய்கள் வெடித்து பஞ்சுகள் சாலையோரம் மற்றும்
சுற்றுப்புறங்களில் அதிக அளவில் சிதறியிருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டதுடன் பாதுகாப்பு குறித்த அச்சமும் எழுந்தது. இந்த பிரச்சனையை அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் ராஜ்பவன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணனிடம் முறையிட்டனர். புகாரை தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த அவர் தீயணைப்பு துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வாகனத்துடன் விரைந்து சென்று இலவம் பஞ்சு மரத்தில் தண்ணீரை பீச்சு அடித்து பஞ்சுகள் மேலும் சிதறாமல் கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்த பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த பணியின் காரணமாக அப்பகுதியில் தற்காலிகமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து போக்குவரத்து மீண்டும் சீரான நிலைக்கு திரும்பியது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டதன் மூலம் உடனடி தீர்வு காணப்பட்டதாக அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். அதிமுக மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்காக பிரச்சாரம் செய்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் அவருக்கு தொடர்ந்து முழு ஆதரவு அளிப்பதாகவும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சுயநலத்திற்காக தாவிக தலைவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது தவறு, குதிரை பேரம் மூலம் அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சி நடக்கிறது என குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விவகாரத்தில் தேவையானால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். சபாநாயகர் பேசக்கூடாது, தற்காலிக சபாநாயகர் பேசலாம். எல்லாம் போங்க, அவர் பிஜேபிலையும் என்ஆர்டி பேசுங்க. உங்களுடைய ஏன் எம்எல்ஏ தான் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது. நீங்களாம் வந்து எங்க எங்க சட்டமன்ற சபையில எனக்கு கொடுத்தா நான் செய்வேனா? ஏன் அதுல என்ன இருக்குது? சபாநாயகர் என்ன திருட்டு பதவியா? மக்களுக்கு உழைக்கக்கூடிய பதவி தானே. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் ஹனுஷ் ராஜின் கிருத்தியா ஷேத்ரா கார்டியா கிளினிக் என்ற அதிநவீன இதய சிகிச்சை மையத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவமனையை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் மருத்துவமனை வளாகத்தை சுற்றி பார்த்த முதலமைச்சர் அங்குள்ள மருத்துவ உபகரணங்கள், இதய சிகிச்சை வசதிகள் மற்றும் நோயாளிகளுக்கு வழங்கப்பட உள்ள மருத்துவ சேவைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இதய நோய்களுக்கான நவீன சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனை வசதிகள் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் தொழிலதிபர் கிருஷ்ணகுமார், வழக்கறிஞர்கள் பன்னீர்செல்வம், விவேகானந்தன், மருத்துவர்கள் டாக்டர் ராஜகீர்த்தி, டாக்டர் கிருக்பஸ்ரீ, டாக்டர் அனஸ்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் மருத்துவமனையின் நிறுவனர் மருத்துவர் டாக்டர் ஹனுஷ் ராஜ், அவரது தந்தை முன்னாள் பேராசிரியர் ராஜமோகன் மற்றும் தாய் மாலா ஆகியோர் வருகை தந்தவர்களை வரவேற்றனர். பொதுமக்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த இதய சிகிச்சை சேவைகளை ஒரே இடத்தில் வழங்கும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையில் ட்ரெட்மில் டெஸ்ட், இசிஜி, ரத்த பரிசோதனை சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த புதிய இதய சிகிச்சை மையம் புதுச்சேரி மக்களுக்கு விரைவான, தரமான மற்றும் துல்லியமான இதய சிகிச்சை சேவைகளை வழங்கும் என்ற நம்பிக்கை விழாவில் பங்கேற்றவர்களிடையே தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்
உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட தேவி ஸ்ரீ அரிசி கடையின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி ரிப்பன் வெட்டி கடையை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அவர் இனிப்புகளையும் வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் கடையின் உரிமையாளர் வெண்ணிலா மற்றும் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டு அனைவரையும் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.